ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ், முக்கியமான பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 19,060 கோடி பண்ணியிருக்காங்க, 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 33,534 கோடியாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் இந்த குவார்ட்டரில் 3% பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 30,846 கோடியாக இருக்குது. நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ஸ்லைட் ஆட்டு, 12,357 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி கிராஸ் என்பிஏ எடுத்து பார்த்தீங்கன்னா Q1 ஃபினான்ஷியல் 26, அதாவது இயர் ஆனர் பேசிஸில் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது முந்தின குவார்ட்டரில் 1.15% இருந்தது, இப்போ 1.17% மாறி இருக்கு. நெட் என்பிஏ 0.41% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 0.38% இருந்துச்சு, பட் சேம் பீரியட் லாஸ்ட்டில் 0.47% இருந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அசட் குவாலிட்டி வீக்காக இருக்குது, இயர் ஆனர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் 79% வந்து குறைஞ்சிருக்கு, 3,060 கோடியாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களோட சீக்வன்ஷியல் பேஸில் ப்ரொவிஷன் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிகேஷன் ரேஷியோ 19.57% குறைஞ்சிருக்கு, இயர் ஆனர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.26% இருக்குது அவங்களோட டோட்டல் அசட்ஸில். பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 43.97 lakh crore இருக்குது. ஸோ HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் கவனிக்க வேண்டியது ப்ரொவிஷன் டிக்ளைன் ஆயிருந்தாலும் அசட் குவாலிட்டி எடுத்து பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸோ சரி ப்ளஸ் நெட் என்பிஏ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா படலை. HDFC பேங்கில் என்ன கவனிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. FIS பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் விற்றுருக்காங்க ரீசென்ட்லி. அவங்க என்ன விற்றாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இறங்கும், இப்போ 820 ரூபாவில் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 times மேலே இருக்குது. ப்ரைஸ் டு இது புக் வேல்யூ 390, அதுலேருந்து பார்க்கும்போது 2 times மேலே ட்ரேட் ஆகுது 820 ரூபானா. ஸோ HDFC பேங்கில் பார்த்து பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு மண்டே மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் அது ஓப்பன் ஆக சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அசட் குவாலிட்டி வீக்கனாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான் HDFC பேங்குக்கு. ICICI பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14,805 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24,384 கோடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.36% இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினலி எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு இயர் ஆனர் பேசிஸ்லையும் சரி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். கோர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 15.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்க்ளூடிங் டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் சப்சிடரிஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது எக்ஸ்க்ளூடிங் ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ் 16% ஜாஸ்தியாக இருக்குது, 8,425 கோடியாக இருக்குது. ஃபீ இன்கம் 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,286 கோடியாக இருக்குது. ரீட்டெயில் ரூரல் பிஸ்னஸ் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அது அவங்களோட டோட்டல் ஃபீஸுக்கு 72% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ட்ரெஷரி கெயின் 151 கோடியாக இருக்குது. பட் ஆக்சுவலி இயர் ஆனர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ் 1,260 கோடியாக இருக்குது, இது டிக்ளைன் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 19.6% இயர் ஆனர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 5% எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. பிஸ்னஸ் பேங்கிங் லோனோட க்ரோத் 28.2%, ரூரல் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் ஆனது 35.4%, டொமஸ்டிக் கார்பரேட் லோன்ஸ் 18.5%, ரீட்டைல் லோன் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பீரியட் அண்ட் டெபாசிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் டெபாசிட் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சேவிங்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ 38.1% இருக்குது. அசட் குவாலிட்டின்னு எடுத்து பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.40%லேருந்து 1.38% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.33%லேருந்து 0.35% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் என்பிஏ ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆனர் பேசிஸில் இங்கே ICICI பேங்கில் அதே பிரச்சனை தான். இயர் ஆனர் பேசிஸில் பார்க்கும்போது நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு, ஆனால் முந்தின குவார்ட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது நெட் என்பிஏ அப்படி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். ஆக்சுவலி HDFC பேங்கில் இருக்க பிரச்சனையும் ஒரே பிரச்சனை, ICICI பேங்க்லேயும் இந்த ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மிஸ்டேக் தான் வந்திருக்கு. அசட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. 97 பிரான்ச்சஸ் வந்து இந்த Q1ல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 7,608 பிரான்ச்சஸ் அவங்க கைவசம் இருக்குது, 12,190 ATMs கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ ICICI பேங்க்லேயும் HDFC பேங்க்லேயும் ஒரே ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஷேர் ப்ரைஸ் ICICI பேங்கோடது 1,444 ரூபாவில் இருக்குது. ஸோ இதோட புக் வேல்யூ 527, கிட்டத்தட்ட இது வந்து பார்க்கும்போது 3 times கிட்ட வருது ICICI பேங்க். ஸோ HDFC பேங்க் மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட இருந்தாலும் அது இன்னும் இறங்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங்ஸாக இருக்குது. ஒரு பக்கம் FIS விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க,
அட் த சேம் டைம் இப்போ இந்த ரிசல்ட்ஸில் அசட் குவாலிட்டி வீக்காக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து நிதானமாக யூஸ் பண்ணிக்கோங்க. விலினியம் போர்ட் பார்க்கும்போது ஃபுல் ஆப்ரேஷன் எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷனுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விலினியம் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்க் வந்து ராஜீவ் மந்திரியை வந்து சிஎஃப்ஓ ஆட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் 28ஆம் தேதியிலேருந்து அவர் சார்ஜ் எடுக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்குது. இது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னும் சிஇஓ ஆட்டு சசிதர் ஜெகதீஷனை வந்து அப்டேட் பண்ணலை. அதாவது Q1 போர்ட் மீட்டிங்க்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவரோட தேர்ட் டேர்ம் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமே வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு டவுட்டாக இருக்குது. இவர்கிட்ட தேர்ட் டேர்ம் கொடுப்பாங்களா இல்லை வேறு யாரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2026 ஒரு 10 மிட் கேப் ஸ்டாக்ஸ் 50% மேலே ரேலியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் நீ பார்க்கும்போது 3 இயர்ஸில் 200% மேலே போயிருக்கு. இந்த வருஷத்தில் பார்க்கும்போது 52.91% அந்த ரேஞ்சில் மேலே போயிருக்கு. ஒரு வருஷத்தில் 33.71% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்த வருஷம் 50.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 வருஷத்தில் 400% மேலே போயிருக்கு. பாரத் ஃபோர்ஜ் 48.65% மேலே போயிருக்கு. இந்த வருஷம் 3 வருஷத்தில் 151% மேலே போயிருக்கு. சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் இந்த வருஷம் 47% மேலே போயிருக்கு. பட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது 29% மேலே போயிருக்கு. பந்தன் பேங்க் இந்த ஒரு வருஷத்தில் 46% ரேலியாக இருக்குது. 3 இயர்ஸில் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ் ரிட்டர்ன். சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் இந்த வருஷத்தில் 39% மேலே போயிருக்கு. பிஎஸ்சி 36% கிளைம் ஆயிருக்கு. ஃபெடரல் பேங்க் 30% கிளைம் ஆயிருக்கு. ஆரோபிண்டோ ஃபார்மா 29% ரேலியாக இருக்குது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 28% ரேலியாக இருக்குது இந்த வருஷத்தில். நெக்ஸ்ட் எஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1072 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.5% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 20 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 2.7% இருக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்களோட டெபாசிட்ஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசு டெபாசிட் 14.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசு ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 32.7% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 0.9% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.3% இருக்குது. ஸோ இதில் அசட் குவாலிட்டின்னு எடுத்து பார்க்கும்போது எஸ் பேங்குக்கு 30 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. கிராஸ் என்பிஏ எஸ் பேங்கில் நெட் என்பிஏ 0.2% இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஃப்ளாட்டாக தான் இருக்குது நெட் என்பியும் சரி கிராஸ் என்பியும். ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும்போது 39% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.66% இருக்குது. இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது. கிராஸ் ஸ்லிப்பேஜஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. 1.4% ஆஃப் அட்வான்சஸில் டிக்ளைன் ஆயிருக்குது. ரீட்டைல் பேங்கிங் ஸ்லிப்பேஜஸும் 10 குவார்ட்டர் லோவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிகவரி அண்ட் அப்கிரேட்ஸ் பார்க்கும்போது 564 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கெயினை சேர்த்து இந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு மிக்சடான ரிசல்ட்ஸாக இருக்குது. ஆனால் அவங்க கண்டினியூஸ் ஆகிட்டு எல்லா குவார்டர் ரிசல்ட்ஸுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் எஸ் பேங்கோட விதி. பட் எஸ் பேங்க்கிட்ட என்கிட்ட இருந்த அந்த எஸ் பேங்க்கில் என்கிட்ட இருந்த ஒரு ஷேரையும் நான் கூடிய சீக்கிரம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ தான் ரீசெண்ட்லி எக்ஸிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் பேங்க்கில் எனக்கு வந்து ஸ்டே கிடையாது. நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு காமனான கொஸ்டின், இது வந்து நான் முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பேசி போடுற யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் முன்னாடியே வந்த ஒரு ஆட்டோமேட்டிக் அப்டேட்டு. அந்த அப்டேட்டில் வந்து சில டைம் நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும், இப்போ நானே ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்னா அது இங்கிலீஷில் ஓடும். அவங்க தமிழ்லேயே ப்ரொனவுன்சியேஷன் பண்ணியிருந்தாலும் அது வந்து இங்கிலீஷில் ஓடும். அது ஜஸ்ட் ஒரு சிம்பிள். அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது ரைட் சைட் டாப்பில் ஒரு செட்டிங்ஸ் பட்டன்ஸ் இருக்கும் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ ப்ளே ஆகும்போதே. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் அந்த லாங்குவேஜை மாற்றினாலே உங்களுக்கு வந்து தமிழில் ப்ளே ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் பேசி போடுறேன் அப்படின்னு சொல்லி யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது யூடியூப்பில் ஒரு ஆட்டோமேட்டிக் அப்டேட்டாக இருக்குது. ஐடிபிஐ பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2115 கோடியாக இருக்குது. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் லோன் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது 7541 கோடியாக இருக்குது. அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ளஸ் டோட்டல் இன்கம் 8573 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3.68%லேருந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2354 கோடியிலேருந்து 2168 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.68%லேருந்து 3.61% குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 2.93%லேருந்து 2.3% குறைஞ்சிருக்கு.
நெட் என்பிஏ 0.21%லேருந்து 0.16% குறைஞ்சிருக்கு. நெட் அட்வான்சஸ் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 99.31% இருக்கு. இது ஐடிபிஐ பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1324 கோடியா இருக்கு. இது போக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. 2186 கோடியா இருக்கு. ப்ரொவிஷன் 401 கோடியா இருக்கு. ப்ரொவிஷனும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக கிராஸ் என்பிஏ 2.67%லேருந்து 2.60% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.49% இருக்குது, அன்சேஞ்சாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3914 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5% டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட சிஓ இருக்கிற வாஷ்வானி அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இப்போதைக்கு அந்த பேங்க்கில் எக்ஸ்டென்ஷன் எதிர்பார்க்குறாம ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ அவர் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி வெளியே போகிறதாட்டும், நெக்ஸ்ட் இந்த பேங்க்கில் நிறைய டெவலப்மெண்ட் அவர் பண்ணியிருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பேங்க்கில் என்னோட ஒர்க்கு இதோட முடியுது, அதாவது எனக்கு இந்த மனநிறைவு போதும், இந்த பேங்க்கில் நான் என்னால் முடிஞ்ச அளவு சில டெவலப்மெண்ட்ஸ் இந்த பேங்கோட ஃப்ரான்சைஸ் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷனுக்கு விருப்பம் இல்லை, இந்த டைமோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசோக் வாஷ்வானி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாட்டே நீ வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு ஒரு சிஓ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.